அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் மக்கள் முன்னாடி பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தையே நம்ம தான் டாமினேட் பண்ணும். அதுக்கான சிறந்த உதாரணம் அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தலைமை கீழே இருக்கக்கூடிய அரசாங்கம் $1.5 trillion மிலிட்டரி பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்குறாங்கன்னா, அமெரிக்கா நம்ம டாமினண்டா இருக்கணும் இந்த எர்த்லயே அப்படிங்கிறது போல விஷயத்துக்காக பண்றோம் அப்படிங்கிறது போல பீட்டர் ஹெக்ஸத் அவர் அப்படியே கர்ஜிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. கர்ஜனை அந்த அளவுக்கு சிறப்பா இருந்திருக்கு. அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், அவங்களே டிஃபென்ஸுங்கிறாங்க வாருங்கிறாங்க, ஏதோ ஒரு பேர் வச்சாங்கன்னா பரவாயில்ல. பட் நான் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஹிஸ்டாரிக் ஜெனரேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். $1.5 trillion அப்படிங்கிறது பல நபர்களோட பேக்கெட்ஸுக்கு போகுதுன்னு யோசிக்காதீங்க. அந்த அளவுக்கான ஆயுத குவிப்பு, ஆயுத தயாரிப்பு, ட்ரில்லியன் கணக்கான டாலர். இந்தியாவோட ஜிடிபி அளவுக்கு அதுல அப்படியே ஒதுக்குறாங்க அப்படிங்கும்போது யோசிக்க வேண்டியதுதான். அதிகமான ஆயுதங்கள் இதுல இது போல ஒரு விஷயம் அவர் பேசுறாரு. அதிகமான ஆயுதங்கள் செய்யறாங்க, உலகத்துல டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா இதுலயே கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி, இது மேற்கு மீடியா, அமெரிக்காவோட மீடியாக்கள் தான். அமெரிக்கா $533 மில்லியன் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேக்டரிக்கு. அந்த ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா ஷெல்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி. அதாவது ஆர்ட்லரி செல் இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிக்கு பணத்தை கொடுத்துக்கிறாங்க $533. இது டாக்ஸ் பேயர்ஸ் மணி. அமெரிக்காவோட மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரி பணத்தை எடுத்து இப்போ ஆயுதம் தயாரிக்கலான்னு செலவு பண்ணிக்கிறாங்க. அந்த செலவு அதுக்கு என்ன பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கிற பாக்குறாங்க. இது அமெரிக்காவோட ராணுவம் டைரக்டா ஃபண்ட் பண்றாங்க. அமெரிக்காவோட ராணுவம், அதாவது பென்டகான் தலைமைக்கு கீழே வரக்கூடிய ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் டைரக்டா அவங்க கொடுத்து எடுக்கிறாங்க. டாலாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை. இதுல 155 mm செல்ல பிரத்யேகமா தயாரிக்கணும். இதுக்காக ரோபோஸ் ஆட்டோமேட்டிக்கா செய்யறது ரொம்ப குறைஞ்ச நபர்கள் இருந்தா போதும். அதிகமா பண்றது வந்து பண்ணி எல்லாமே ரோபோஸ், நவீனமயமாக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்தி அது வாட்டுக்கு செஞ்சு ப்ரொடக்ஷன் செஞ்சு தள்ளும். ஏன்னா சிறு பழுதுகள் ஏற்படும், அதை வந்து ரெடி பண்றதுக்காக ஆட்கள் இருக்காங்க இது போல செய்யறது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, தொகை நல்லா இருக்கு, நல்லா பிரம்மாண்டமான ஒரு பாகுபலி மாதிரி பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்கிறதுல அமெரிக்கா ஒரு கைதேர்ந்த நபர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் அதுல இருந்து ஒரு செல் கூட ரூபா தயாரிச்சு வெளியே தரல அப்படிங்கிறது போல செய்திகள். இது போல 3 பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. அதுல 2 பிளான்ட் அன்யூசபிளா இருக்கு. கேட்டா ரோபாஸ் தான் திடீர்னு தீப்பிடிச்சுக்குது, அதிகமா நம்மளுக்கு இதுக்கு வேலை கொடுக்குறோம், ஸோ அதனால அதிகமா தீப்பிடிச்சுக்குது, மெஷின் கெட்டு போயிடுது, ஹீட் ஆகுது, அதனால ஜாம் ஆயிடுது, ராடு அந்த பல் சக்கரம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பண்ண தேஞ்சு போயிடுது, அதனால வந்து பண்ண வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது போல தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள். ஆள் பற்றாக்குறை, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படிங்கிற பற்றாக்குறை இது போல இருக்கிறதுனால அமெரிக்கா செலவு பண்ணி, கவர்மெண்ட்னாலே அப்படித்தானே, கவர்மெண்ட் இதனாலே அமெரிக்கா அப்படிங்கறது விதிவிலக்கில்ல. இது போல கவர்மெண்ட் கீழே வருது அப்படின்னாலே இது போல ஒரு ப்ராப்பரா விஷயங்கள் நடக்கலையா அப்படிங்கிற போல ஒரு கேள்வி வருது. ராணுவ தலைமைக்கு கீழே வரக்கூடிய ஒரு இது கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது, அது கொஞ்சம் பார்த்து யாரும் கரெக்டா பண்ணலையா அப்படிங்கிற செய்திகள் வருது. அதுல இருக்கக்கூடிய இருமலம் விரிசல் விடுது அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இப்போ இது எவ்வளவு இதுன்னா $533 பில்லியன். $533 பில்லியன். யாருக்கு இந்த ஃபண்டிங் கொடுத்துக்கிறாங்க? பென்டகான் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா ஜெனரல் டைனமிக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2025 ப்ரொடக்ஷன் பண்ணப்பா அப்படிங்கிற கொடுத்துக்கிறாங்க. இப்ப வரைக்கும் ஜெனரல் டைனமிக்ஸ் பல டெட்லைனை கடந்துட்டாங்க. அதாவது இந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு குண்டுகள் நீ தயாரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க இல்லையா. அது போல கேட்கும்போது ஐயா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்கயா, பண்ணித்தரேன், அடுத்த ஒரு டேட்டு கொடுங்க அப்படிங்கிற கேட்டு பல டேட்டை வாங்கி செஞ்சு கொடுக்க முடியாம போயிட்டாங்களாம்.
ஆனாலும் தொடர்ச்சியா அதே கம்பெனிக்கு பல பில்லியன் டாலர்கள் கான்ட்ராக்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ராணுவம். சில கம்பெனிக்கு மட்டும். அதாவது இதுல வெறும் வந்து பாத்தீங்கன்னா 533 மில்லியன் யோசித்தாங்க. போக இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. இதுல 1.5 ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கும்போது எத்தனை நபர்களோட பேக்கேஜ், அதாவது எத்தனை நபர்கள் இது போல ஆர்டர்ஸை எடுத்து இது போல செஞ்சுட்டாங்கன்னா அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆகும்? பீட்டர் ஹெக்ஸெட் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்காது, செயல்படுத்த விதம் சரியில்லையே அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. அமெரிக்கா இப்படி தூங்கி எந்திரிச்சிங்கன்னா நாளை காத்தால பல லட்சம் குண்டுகள் செஞ்சிருவாங்க. அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்? தேவதூதர், இந்த வேர்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, வேற வழி இல்லை. என்ன சொன்னார்? ரகசியமா வச்சிருக்கோம், அதிகமா தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம், யாரும் மூச்சு விடக்கூடாதுன்னு. ஆனா இந்த மீடியாக்கள்லாம் தொடர்ச்சியா இதே போல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி? அமெரிக்கா தொடர்ச்சியா இது போல படங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா ஒரு செல்லு கூட செய்ய முடியலையே அப்படிங்கிறது போல நகைச்சுவையா பேசுறாங்க. இதெல்லாம் ஓகே. இது போல ஒரு சூழ்நிலையில இது போல நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட போருக்கு போனாங்கன்னா எப்படி அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற கேள்விகள். நாடே சேர்ந்து போராடி, நாடே சேர்ந்து ஒருங்கிணைந்து செஞ்சாதானப்பா ஒரு போர்ல ஜெயிக்க முடியும். ஆனா அதுக்குள்ள பீட்டர் ஹெக்ஸெட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலயே பேசும்போது அமெரிக்காவானாங்க ஃபோர்ஸை பயன்படுத்துவோம் கியூபா மேல அப்படின்னு கூட சொன்னாங்க. அவங்க ஒருத்தங்க தான் திருப்பி வைக்காம இருக்காங்க அமெரிக்கா மேல, இப்ப அவங்களையும் வச்சு காட்ட வைக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்டயும் ட்ரோன்கள் இருக்கு, அவங்க பாதாளத்துல போய் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆயுதங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஸோ போர் அப்படிங்கும்போது வெனிசுலா மாதிரி இருக்குமா இல்ல ஈரான் மாதிரி இருக்குமான்றது வரக்கூடிய காலம், வரக்கூடிய நேரம், செயல்கள் இதை பொறுத்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த நாடே மின்சாரம் இல்லாம போக்குவரத்து வணிகம் எதுவுமே பண்ண விடாம வந்து பண்ண சாங்ஷன் போட்டு அந்த நாடையே சுத்தி வளைச்சு ரொம்ப கடுமையான ஒரு தாக்கத்துல இருக்கு கியூபா. இப்ப அந்த கியூபா மேல போர் தொடுக்கிறாங்க, ஃபோர்ஸை பயன்படுத்துவோன்னு இருக்காங்க. அந்த ஃபோர்ஸை பயன்படுத்துறாங்கன்னா கியூபாவோட ஸ்ட்ரென்த் அதை பொறுத்துதான் அவங்களுக்கு பீஸ். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ கியூபா கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா இது போல ஒரு சப்ளை லைனை வச்சுட்டு சண்டைக்கு போறாங்க பல நாடுகள் கூட யோசிக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியா அமெரிக்காவோட ஆயுதங்களோட வீழ்ச்சி அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி வந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட அமெரிக்காவோட டெக்சாஸ் பகுதியில ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து பார்த்தா திடீர்னு விபத்துக்குள்ளாயிருக்கு. 2 நபர்கள், அந்த ஹெலிகாப்டர் ஓட்டின நபர்கள் இறந்திருக்காங்க. அதாவது இது ஜஸ்ட் இல்ல, ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா இது ஒரு டெம்ப்ளேட்டாவே வச்சிருந்தோம், அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது போல. எப்ப இந்த வெள்ளை மாளிகையில இடி இடிச்சதோ அப்பத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தவறான ஒரு தொடக்கமா இருக்குமோ அப்படிங்கிறது போல கேள்விகள், ஒரு கெட்ட தகுனம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது போல தொடர்ச்சியா கெட்ட சகுனங்களா நடக்குதா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கு. தொடர்ச்சியா அமெரிக்கா இப்படி அமெரிக்கா அப்படின்னு அமெரிக்காவோட மீடியாக்களே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்காவோட விமானங்கள், அது F-16 விமானங்கள்லாம் தொடர்ச்சியா விபத்துக்குள்ளாகுது. அதுவும் இந்த சவுத் கொரியால அதிகமா நடக்குது, ஜப்பான்ல அதிகமா நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ துருக்கியோட ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான F-16 விமானம் வந்து பார்த்தா திருப்பியும் கிராஷ் ஆயிருக்கு. அது ஒரு ட்ரில் ட்ரைனிங் தான், சும்மா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது விமானத்தை எடுத்து பறக்கும்போது திடீர்னு கோளாறு ஆயிருக்கு. பைலட் சேஃபா இஜெக்ட் ஆயிட்டாரு, ஆனா அந்த விமானத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற செய்திகள். அமெரிக்காவோட ஆயுதங்கள் தொடர்ச்சியா அஃபென்சிவ் ஆயுதங்கள், டிஃபென்சிவ் ஆயுதங்கள் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள். எப்படி இது போல ஒரு சூழ்நிலையில பணம் மட்டும் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி அமெரிக்கா ஒரு டாமினேட்டிங் பவரா இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு பல அனலிஸ்டுக்குள்ள. எப்படி அமெரிக்கா ஓவர் கம் பண்ணி வராங்கன்னு பார்ப்போம். இதுல அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போனோம்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் குரில் ஐலாண்டுக்கு போயிருந்தார். அங்க நிறைய விஷயங்கள் பேசினாரு. கிழக்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னார் அப்படிங்கிற பார்த்தோம். இந்த தீவே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஜப்பான் அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரிஸ் இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல வந்து பண்ண ட்ரில் பண்றாங்க, ட்ரில் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, மற்ற நாடுகளோட கப்பல், மற்ற நாடுகள் நம்மளோட கப்பல்கள் பிடிக்கிறாங்கன்னா அதை ஆதரிக்கக்கூடிய, நட்பா இருக்கக்கூடிய அவங்களோட கப்பல்கள் எங்க சுத்தினாலும் நம்ம பிடிப்போம். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ட்ரெயின்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்மளும் அதே போல விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிறது போல
இவரு அந்த ட்ரில்லுல வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து குறிலைலான்னு வந்து பேசும்போது டைரக்டர் ரஷீத் இப்ராஹிம் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய வர்த்தக பாதை இதை மறிக்கக்கூடிய நபர்களுக்கு டைரக்டான ஒரு வார்னிங்கா அப்படின்ற கேள்விகள். ரஷ்யாவோட கப்பல், ரஷ்யாவுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய கப்பல்கள் யாரு கை வச்சாலும் பெரும் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறது போல சொல்றாங்களா? ஏன்னா பசிபிக் ஃபிளீட் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்றாரு. வர்த்தகத்துக்கான போர் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நம்ம முன்னாடி பதிவுகள்ல பார்த்திருப்போம், ஹெவியான அட்டாக் நடக்குதுன்னு. இதுல மிக முக்கியமான தாக்குதல் அப்படிங்கிறது டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் பகுதி. இதுல டின்ப்ரோ பெட்ரோவஸ்க் கிர்விராக் பகுதிக்குள்ள வந்து பண்ண போக்குவரத்துல நிறைய ட்ரக்குகள் இருக்கு. ஏன்னா ஆயுத பரப்பு அந்த ஏரியால வருதுன்னா ஃப்ரண்ட் முன்களத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னா இந்த ரூட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது போல அந்த ரூட்ல தொடர்ச்சியா இப்ப வரைக்கும் தாக்குதல் தான். பல சேதங்கள் நடந்துட்டு இருக்கு. ட்ரக்குகள் பலதும் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால முன்களத்துக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் டிலே ஆகுது, இல்ல அது சப்ளை கட் ஆகுது அப்படின்னா முன்னாடி சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களோட நிலைமை ரொம்பவுமே மோசமா இருக்கு. அதுதான் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜிரான் ட்ரோன்களோட தொல்லை. இந்த ஜிரான் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஈயோன்னு சொல்லுவாங்க. அந்த சென்சார் சீக்கர் இருக்கிறதுனால உக்ரைனோட கப்பல், உக்ரைனுக்கு சொந்தமான பேட்ரால் போட், உக்ரைன்ல இருக்கக்கூடிய டக் போட், இது போல பல விஷயங்களை துல்லியமா ஐடென்டிஃபை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்கு. இந்த மிக்கலைவ்கா ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய போர்ட் அர்ச்சீவ் அப்படிங்கிற போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஒரு போர்ட்டா கிளென்சிங் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்றாங்க. ஒடசால இருந்து மிக்கலை வரைக்கும் வந்து பண்ணா ஒரு போர்ட்டா கிளீன் பண்ணிட்டு வராங்க ரஷ்யா. பல போர்ட்டுகள்ல கப்பல்களே இல்லை அப்படிங்கிற செய்திகள். வர்த்தகம் முடங்குது, கப்பல்கள் இல்ல, வணிகம் பிரச்சனையாகுது அப்படின்னா உக்ரைனுக்கு வரக்கூடிய ஆயுத வரப்பு கம்மியாகும். ஆயுத வரப்பு நிலை ஏற்றுமதி இறக்குமதி கம்மியாகும். உக்ரைன் திவாலாகக்கூடிய சூழ்நிலை மக்களுக்கு வந்து பண்ண மேலும் சிரமமா இருக்கும். பொருளாதார இழப்புகள் ஏற்படும். பொருளாதார பேர்டன் மக்கள் மேல இருக்கும். இது போல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இழப்புகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு பொருளாதாரமும் பிரச்சனையா இருக்குன்னா போரா தொடர்ச்சியா செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம இது போல போர்ட்டை பயன்படுத்தி வரக்கூடிய ஆயுதங்களை வேர் ஹவுஸ்ல தானே பதுக்குறாங்க. திரும்பவும் ஜிரான் ட்ரோன்கள் கைவரிசையை காட்டியிருக்கு. பொஸ்தா, நோவோ பொஸ்தாவோட வேர் ஹவுஸ் ஜாப்ரோசியா பகுதி வெல்னஸ் சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. இதுலயும் போர்ட் ஒன்னொன்னா கிளியர் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய வேர் ஹவுஸையும் கிளியர் பண்ணிட்டு வராங்க ரஷ்யா. பல வேர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சு முடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி வேர் ஹவுசஸ்ல அழிச்சதுனாலதான் உக்ரைன்ல உணவு பற்றாக்குறை. இப்ப ஆயுத பற்றாக்குறை வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு உக்ரைனோட வீரர்கள் கஷ்டப்படுவாங்க, அமைதிப்படுவாங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? உலக தலைவர்கள் அமைதியா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கான வகையில ஏதோ ஒரு வேலையை செய்வாங்களாம். இந்த பிரச்சனையெல்லாம் அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.